சடனாக ஒரு பிளானு போர்ட் பிளேர் டு சென்னை போகிறதுக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்து கொஞ்சம் செக்கப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஜிஷான் வந்து யாருக்கிட்டையும் செட் ஆக மாட்டான். அதனால் அவனை மட்டும் டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போயாச்சு. ஸ்கூலில் ஒரு 1 வீக்கு லீவ் சொல்லியிருக்கு. ஜைனவை வந்து ஸ்கூல் கூப்பிட்டு போகிறதுக்கு அம்மா வீட்டில் விட்டால் தோது போகிறான்னு சொல்லிட்டு தங்கச்சி வீட்டில் விட்டுருக்கேன். ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கும் ஸ்கூலுக்கும் கொஞ்சம் தூரம்தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. அதனால் அங்கேயே விட்டாச்சு. இப்போ சென்னை லேண்ட் பண்ணிட்டோம். சென்னை லேண்ட் பண்ணிவிட்டு லக்கேஜ் எடுக்க தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அங்கேருந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. மணி 1 மணி ஆயிடுச்சு. நான் எங்கேயாச்சும் பஸ்ஸில் இந்த மாதிரி ஃப்ளைட்டில் கிளம்புனா நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். சரியான பசி வேறு. எப்படா லக்கேஜ் வரும்னு நாங்களாம் நின்றுக்கிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணிவிட்டு. ஃபைனலி லக்கேஜும் கிடச்சிருச்சு. ஒரே ஒரு பேக் தான், ரொம்ப லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வரலண்ணா. நம்ம ஏர்போர்ட்லேருந்து இறங்கி ரூமெல்லாம் தேடலை. ஒரு அண்ணன் அங்கே இருந்தாங்க, அவங்களே ரூம் போட சொல்லிட்டோம். நாங்கள் தசரதபுரத்தில் தான் ரூம் போட்டிருந்தோம். அங்கே போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஏன்னா எனக்கு ஏசி சுத்தமாகவே ஒத்துக்கிறாது. எனக்கு தலைவலி வந்துடும். தலைவலி வந்துருச்சு. அதனால் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு 4 மணியை போல் கொஞ்சம் போகிற மால் பக்கத்தில் தான், நடந்தே போயிடலாம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சொன்னாங்க. அங்கே போயிருந்தோம் போகிற மாலுக்கு. இந்த போகிற மால் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். அப்போ வந்து ஒரு பில்டிங்லேயும் கடைங்க ரொம்ப இருக்கும். நல்ல டிஃப்ரெண்ட்டாக ஷாப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படித்தான் தோணுது. அங்கே போயிட்டு எதுவுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணல. அதனால் கொஞ்சம் அப்படியே டைம் பாஸ் ஆகிறதுக்கு சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஜிஷான் என்னமோ சென்னையிலே பிறந்து வளர்ந்த மாதிரி எக்ஸிலேட்டரில் அவன் மாட்டுக்கு போயிடுறான். எங்களுக்கு பயமாக இருந்துச்சு, அவனுக்கு எந்த பயமும் இல்லை. போகிறப்போ இந்த விஆர் கேம் பார்த்துட்டான். எனக்கு இதில் போகணுன்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு அனுப்பியாச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷம் டைம் சொன்னாங்க. 5 நிமிஷத்துக்கு கூடவே இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணாவேன். ஆரம்பத்தில் என்னமோ சும்மா தான் இருந்தான் பயப்படாமல். அப்புறம் போக போக கொஞ்சம் பயம் இருந்துருச்சு போல். இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்தே வந்துட்டு நேராக டின்னர் சாப்பிட போயாச்சு. டின்னர் வந்து சப்பாத்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்தடுத்த வீடியோ இன்ஷா அல்லாஹ் நான் போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.